ஹலோ மக்களே, வெல்கம் டு எம்டிவி. இன்றைக்கி நம்ம குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் வைக்கிற பூரி மசால் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் டான் வரும். இப்போ பூரி மசால் செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நான் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளியை க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி கொத்தமல்லியும் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். ஒரு இலை, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போது 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா கட் பண்ணி வச்சுட்டு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது குக்கரை காய வச்சுட்டு அதில் 4-5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க, கடலை எண்ணெய். அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே பிரிஞ்சி இலையும் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா வதங்கிறதுக்கு முன்னாடியே வெங்காயம் போட்டுருங்க, இல்லைன்னா கருகிடும். இப்போ வெங்காயத்தோடு சேர்த்துட்டு எல்லாத்தையும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நாங்கள் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. தக்காளியெல்லாம் நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டு நம்ம வச்சுருந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கோட சேர்த்து ஒரு நிமிஷம் திறக்கி விடுங்க. அதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது 2 உருளைக்கிழங்கு நம்ம எடுத்துருக்கோம். இதுக்கு 3/4 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பூரி மசால் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் கூட வாட்டர் ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ விசில் போட்டு ஒரு 3-4 விசில்குள்ளே விட்டுக்கோங்க. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் விசில் எடுத்ததுக்கப்புறமா. இப்போ இதில் கொத்தமல்லி தழையும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கரண்டியை வச்சு இந்த உருளைக்கிழங்கை நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. உருளைக்கிழங்கு 1க்கு பாதியாக இருக்கணும். இப்போ நம்ம மேஷ் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், ஹோட்டல் ஸ்டைலில் பூரி மசால் ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை நம்ம இப்போது பூரி கூட வச்சு சர்வ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்ல திக் கன்சிஸ்டன்சியாக இருக்குது. பூரிக்கு நம்ம சர்வ் பண்ணும்போது இப்படி தான் இருக்கணும். இப்போ தானே மசால் நல்ல புசுன்னு இருக்க மசால் பூரி கூட வச்சு சர்வ் பண்ணுறேன். இந்த மசால் பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ இன்னும் பார்க்கலைன்னா அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன். அதுக்கு இந்த பூரி மசாலா வச்சு சாப்பிட்டு பார்க்குறேன். செம்ம டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கை தட்டி விடுங்க. டாட்டா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.